அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இஸ்லாமிய எதிரிகள் எப்போதுமே இஸ்லாத்தை பற்றி பல அவதூறுகளை முன்னெடுத்து கொண்டே இருப்பாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு அவதூறு வாள்முனையில் மதம் மாற்றம். இந்தியாவில் வசிக்கக்கூடிய முஸ்லீம்கள் அனைவரும் வாளால் மதம் மாற்றப்பட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை அவதூறை சங்கிகளும் தற்குறிகளும் பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும். இந்தியாவில் நடந்த 3 மத மாற்றங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதிலிருந்து நமக்கு தெரிய வரும் முஸ்லீம்கள் உண்மையிலேயே வாளால் மதம் மாற்றப்பட்டாங்களா இல்லை வேறு காரணங்களுக்காக மதம் மாற்றப்பட்டாங்களா அப்படின்னு. பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் இந்தியா, இந்த ஒருங்கிணைந்த இந்தியாவில் அதிகமான முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை இருந்துச்சு. முஸ்லீம்களை விட அதிகமாக இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக தங்களை இந்துக்கள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய மத மாற்றத்தை செஞ்சாங்க. யாரெல்லாம் முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் இல்லையோ அவங்க எல்லாமே இந்துக்கள் அப்படின்னு பௌத்தர்களையும் சமணர்களையும் ஏன் சீக்கியர்களையும் கூட இந்துக்கள்னு மதம் மாற்றிட்டாங்க. பௌத்த மதத்தை சேர்ந்த நம்மளுடைய அண்டை நாடுகளில் உள்ள மக்கள்கிட்ட போய் பௌத்தமும் இந்துக்களுடைய ஒரு பிரிவு தான் அல்லது இந்து மதத்தில் ஒரு பிரிவு தான் அப்படின்னு சொன்னால் செருப்பை சாணியில் முக்கிய அடிச்சிருவாங்க. ஆக இந்தியாவில் நடந்த முதல் பெரிய மத மாற்றம் அப்படிங்கிறது இந்த பௌத்தம், சமணம், சீக்கியம், ஒடுக்கப்பட்டால் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் இந்துக்கள் அப்படின்னு மதம் மாற்றினது தான். அடுத்ததான் அம்பேத்கர். 1927 ஆண்டு மராட்டியத்தில் சௌதாகர் கள போராட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தீண்டாமைக்கு எதிராக நீர் எடுக்கும் போராட்டத்தை துவங்கினார் அம்பேத்கர். ஆடு மாடுகள்லாம் தண்ணி குடிக்குது, அந்த குளத்தில் நாங்கள் தண்ணி எடுத்தால் அந்த தண்ணி தீட்டாயிடுமா அப்படின்னு கேட்டார். ஆனால் அடுத்த நாளே இந்துக்கள் என்ன பண்ணாங்கன்னா 108 பானைகளில் சாணம், பசுமூத்திரம், பால், தயிர் கொட்டி பார்ப்பனர்களுடைய யாகத்தோட குளத்திற்கு தீட்டு கழிச்சாங்க. பசுமாட்டோட சாணத்தை விட மூத்திரத்தை விட தாழ்த்தப்பட்ட மக்கள் ரொம்பவும் கீழ்த்தரமாக போயிட்டாங்க. இந்த கேவலத்தை அவலத்தை தாங்கிக்க முடியாத அம்பேத்கர் இறப்பதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி 1956 வருஷம் 2 லட்சம் தாழ்த்தப்பட்ட மக்களோட புத்த மதத்துக்கு மாறினார். இது இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய 2வது மத மாற்றம். 3வதா 1981 மீனாட்சிபுரத்தில் நடந்த மத மாற்றம். இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் செங்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த தேன்பொத்தை ஊராட்சியில் உள்ளது தான் இது. இந்த சம்பவத்தில் நூற்றுக்கணக்கான இந்து சமயத்தை சேர்ந்த தலித்துகள் சாதி பாகுபாடுகளை எதிர்த்து இஸ்லாம் சமயத்துக்கு மதம் மாறினாங்க. 1981 வருடம் பிப்ரவரி 19 இது நடந்தது. 300 குடும்பங்களை சேர்ந்த 800 தலித்துகளாக இருந்து முஸ்லீம்களாக மதம் மாறினாங்க. இவங்க ஏன் மதம் மாறினாங்க, என்ன காரணத்துக்காக மதம் மாறினாங்க, மதம் மாறின பிறகு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிட்டிருந்தார் திருமாவளவன். திருமாவளவனுடைய டாக்டரேட் பட்டத்துக்காக இந்த விஷயத்தை அவர் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சுருந்தார். அவருடைய ஆய்விலிருந்து ஒரு சில தகவல்களை இங்கே நான் சொல்கிறேன். இந்த ஆய்வின் மூலம் உங்களுக்கு என்ன முடிவு கிடைத்தது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அச்சுறுத்தலால் தலித்துகளை மதம் மாற்றினார்கள் என்பது உண்மையல்ல என இந்த ஆய்வில் உறுதியாகிறது. காவல்துறையின் வன்முறையும் அரசு அதிகாரிகளின் தலித் விரோத நடவடிக்கைகளும் தான் மதம் மாற காரணிகளாக இருந்துள்ளன என்பதை இந்த ஆய்வில் உறுதிப்படுத்தியுள்ளேன். ஆக இந்த விஷயத்தை பார்க்குறப்ப யாருக்கும் பயந்தோ வாழ்முனையிலேயோ அல்லது சோத்துக்கு வழி இல்லாமலோ மதம் மாறல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அடுத்தது அவர்கிட்ட கேட்டாங்க, தமிழ்நாடு முழுவதுமே ஜாதி கொடுமைகள் இருக்கவே செய்கின்றன, ஆனால் மீனாட்சிபுரத்தில் மட்டும் தலித்துகள் மொத்தமாக மதம் மாற எந்த சம்பவம் தூண்டுதலாக அமைந்தது அப்படின்னு. அதுக்கு அவருடைய பதில், சாதி கொடுமைகள் இந்தியா முழுவதும் இருக்கவே செய்கின்றன, இது அடிப்படையான காரணி. மீனாட்சிபுரத்தில் சாதி கொடுமையிலிருந்து விடுதலை பெறும் எண்ணத்தோடு இருந்த மக்களுக்கு மதம் மாற வேண்டும் என்ற சிந்தனையை தூண்ட உடனடி காரணியாக ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன அப்படின்னா 1980 வருடம் டிசம்பரில் மீனாட்சிபுரம் அருகே மேக்கரை அப்படிங்கிற ஒரு மலையடிவார பகுதியில் திருவாவாடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான ஒரு பண்ணையில் மறவ சமுதாயத்தை சேர்ந்த 2 கொல்லப்பட்டார்கள். அந்த இரட்டை கொலையில மீனாட்சிபுரத்தை சார்ந்த தலித்துகள், குறிப்பாக தங்கராஜ் என்பவரும் அவருடைய கூட்டாளிகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு காவல்துறையினர் மீனாட்சிபுரம் குடியிருப்புக்குள் நுழைந்து கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் கைது செய்து விசாரணை என்ற பெயரில் மிக மோசமான வன்முறைகளை, கொடுமைகளை செய்திருக்கிறார்கள். மாதக்கணக்கில் இந்த சம்பவம் நடந்துச்சு. அத்தோடு கைது நடவடிக்கையின் மூலம் ஈடுபட்ட காவல்துறை ஆய்வாளர் கொல்லப்பட்டவருடைய சமூகத்தை சேர்ந்தவர். அதுபோக அவருக்கு மேலே உள்ள சில அதிகாரிகளும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதனால இந்த ஒடுக்குமுறை கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னு தலித்து மக்கள் கருதுனாங்க. இதனால அரசாங்கத்துடைய மீது இருந்த நம்பிக்கை அவங்க இழக்க நேர்ந்தது. இந்த நிலையில தான் சாதி கொடுமைகளுக்கும் அரசு ஒடுக்குமுறைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட மத மாற்றத்தை வழிமுறையாக அவர்கள் தேர்வு செய்தார்கள். ஆகவே காவல்துறை மற்றும் அதிகாரிகளின் ஒடுக்குமுறை சாதியின் பெயரால் நிகழ்ந்தது என்பது இந்த பகுதிக்கான தனி காரணியாக உள்ளது. அப்ப இங்க பாக்குறப்ப சாதி கொடுமை தான் மிக முக்கியமான ஒரு காரணியா இருக்கு. இங்க யாருக்காக பயந்தோம், யாராவது சோறு போடுவாங்க, ரொட்டி கொடுப்பாங்க அப்படின்னு மதம் மாறல. அடுத்ததா மதம் மாறுவதன் மூலம் காவல்துறையின் அத்துமீறல்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என அவர்கள் நம்ப காரணம் என்ன அப்படின்னு திருமாவளவன்கிட்ட கேட்கிறப்ப அவர் என்ன பதில் சொன்னார்னா, காவல்துறையிடமிருந்து மட்டுமல்ல சமூக புறக்கணிப்பு உள்ளிட்ட பல கொடுமைகளிலிருந்து தப்ப முடியும் என நினைத்தார்கள். இந்து மதத்தில் பல்லர் என்ற ஜாதியில் இருப்பதால் தான் இப்படி நடக்கிறது. நாம் மதம் மாறிவிட்டால் பிற்காலத்திலாவது நமது வாரிசுகள் நிம்மதியாக இருப்பார்கள் என எதிர்கால நலனை மனதில் கொண்டு அவர்கள் இந்த முடிவை எடுத்தார்கள். அடுத்த கேள்வியா, மதம் மாறும்போது பௌத்தத்திற்கு மாறும்படி அம்பேத்கர் கூறியிருந்த நிலையில் மீனாட்சிபுரம் மக்கள் இஸ்லாத்தை தேர்வு செய்தது ஏன் அப்படின்னு.
அதுக்கு அவருடைய பதில் என்ன அப்படின்னா, இஸ்லாத்தில் மட்டும்தான் சமூக பாதுகாப்பு கிடைக்கிறது, மறுபடியும் ஜாதி தொடர்வதில்லை என நினைக்கிறார்கள். ராமையா என்பவர் இந்த சம்பவம் நடப்பதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே கிறிஸ்தவத்துக்கு மாறினார். தனக்கு ராசையா என்று பெயர் சூட்டிக் கொண்டார். அங்கேயும் ஜாதியின் பெயரால் இழிவும் கொடுமையும் தொடர்ந்ததால் அவர் கிறிஸ்தவத்தை விட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தற்போது இப்ராஹிம் என பெயர் சூட்டிக் கொண்டார். ராமையா ராசையாவானார், ராசையா இப்ராஹிம் ஆனார். அவர்தான் அங்கு கட்டப்பட்ட மசூதிக்கு முதல் முத்தவள்ளி. அதற்கு பிறகு அவரை முஸ்லீமாகத்தான் சமூகம் பார்க்கிறது. காவல்துறை அவர்களை சீண்டவில்லை. அடுத்த கேள்வியா, மீனாட்சிபுரத்தில் இஸ்லாத்திற்கு மதம் மாறியவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். அதுக்கு அவருடைய பதில் என்ன அப்படின்னா, ஆமாம், அவர்கள் கல்வி, அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு, அதற்கான இடஒதுக்கீடு ஆகியவற்றை பற்றி கவலைப்படவில்லை. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், சமூக மதிப்பு தான் முக்கியம் என்று நினைத்தார்கள். ஆக மனிதனை மனிதனா பார்க்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் அல்லது மதம் அப்படின்னா அது இஸ்லாம் மட்டும்தான். அது இந்து மதத்துல இல்லை. அதனால தான் இந்து மதத்திலிருந்து அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு மாறினாங்க. கிறிஸ்துவத்தில் கூட அதே ஜாதியை இந்துக்களில் உள்ள அதே ஜாதி கிறிஸ்துவத்திலையும் தொடர்றதால பலர் கிறிஸ்துவத்திலிருந்து மறுபடியும் இஸ்லாத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஆக இந்துக்கள் முஸ்லீமாக மாறுவதற்கு முக்கிய காரணம் தன்னுடைய தன்மானத்துக்காக தான். சாதிய ஒடுக்குமுறையிலிருந்தும் அவலங்களிலிருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தங்களையும் மற்றவர்கள் மனிதனாக மதிக்கணும் அப்படின்னா அவங்க இஸ்லாத்தை தான் முதலாக தேர்ந்தெடுக்கிறாங்க. 4 வர்ணத்தை நானே படைத்தேன் அப்படின்னு கடவுள் பெயரிலேயே கதை கட்டி வச்ச பார்ப்பன இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாறுவதற்கான மிக முக்கிய காரணம் தன்மானம் மட்டுமே. இந்த அடிப்படை அறிவு இல்லாம தற்கூரி சங்கிகள் வாழ்முனையில் மதம் மாற்றப்பட்டது, இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாமே வாழ்முனையால தான் மதம் மாறினாங்க அப்படின்னு ஒரு அவதூற பரப்பிட்டு இருக்காங்க. பார்ப்பன இந்து மதம் மக்களை 4 வர்ணமாக அல்லது 5 வர்ணமாக பிரித்து வேறுபாடு காட்டக்கூடிய சூழ்நிலையில் குர்ஆன் 49 அத்தியாயம் 13வது வசனத்தில், மனிதர்களை நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்து படைத்தோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தியுடையராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவனும் யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன். ஆக இறைவன் எல்லாரையும் ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைச்சான். அவங்கள ஒருவருக்கு ஒரு அறிஞ்சு கொள்வதற்காக தான் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் படைச்சான். ஆனா பார்ப்பன இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் 4 வர்ணத்தை நானே படைச்சேன், பார்ப்பனர்கள் தலையில பிறந்தவங்க, சூத்திரர்கள் காலில் பிறந்தவங்க அப்படின்னு ஒருவரை ஒருவர் கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய சூழ்நிலையிலிருந்து தப்பிப்பதற்காக அல்லது தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் முஸ்லீமாக மதம் மாறுகிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வாழ்முனையில் இஸ்லாத்திற்கு யாரும் மாறவில்லை, தன்னுடைய தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கே மாறினார்கள். மேலும் ஒரு அவதூறுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.